ப்ரோ கண்ணாடியை கழட்டிட்டு வீடியோ போடுங்க ப்ரோ. டெய்லியும் வந்து நம்ம பேசுகிற கண்டென்ட்டை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையோ, நம்ம கண்ணாடியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, அவங்களுக்காக இன்னைக்கு கண்ணாடியை கழட்டிட்டு வீடியோ போடுவோம். இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நீ கண்ணாடி போட்டுகிட்டே இருந்திருக்கலாம், பார்க்குற மாதிரி அது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளி கல்வித்துறையோட அமைச்சர் ராஜ்மோகன் வந்து இன்னைக்கு சட்டசபையில் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அதாவது அந்த கோவை மாணவன் அமுதன் கொலை வழக்கு சம்பந்தமாக ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். என்ன கருத்துனா, 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணம் இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சட்டசபையில பதிவு பண்றீங்களே. அதாவது என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு அங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க, தகவல் வாங்கியிருக்காங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்க வந்து ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா, இது வந்து இரு கோஷ்டிகளுக்கு இடையில நடந்த மோதல் காரணமாக, அதாவது மாணவர்களுக்கு இடையே நடந்த மோதல் காரணமாக அந்த மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு வந்து நீங்க ஒரு கருத்தை பதிவு பண்றீங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து போதை மருந்து சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்கு, அது சம்பந்தமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விசாரணை நடத்தி துரிதமாக அந்த மாணவனோட உயிர் பலிக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. ஆனால் நீங்க என்ன பேசுறீங்க? பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் என்ன பேசுறீங்க? இது வந்து கோஷ்டி மோதல்களுக்கு இடையே நடந்த ஒரு சண்டையால் நடந்த பரிதாபகரமான நிகழ்வு அப்படின்னு மாதிரி பேசுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த அம்மாவோட, அதாவது அந்த பையனோட அம்மா இருக்காங்கள, கண்ணீர்லாம் வத்தி போய் அவங்களோட அழுகுறலை கேட்டிங்களா? உச்சகட்ட மனக்குமரலை கேட்டீங்களா? என் புள்ள அமுதன் உயிர் இழந்திருக்கான். போதை பொருள் யூஸ் பண்ண பிள்ளைங்களை காட்டி கொடுத்ததுனால என் பிள்ளைய அடித்து கொன்னுட்டாங்க. உதயநிதி சார் வந்து குரல் கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் நின்று என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். அவரு என் புள்ள வந்து நல்ல புள்ள, பொய் பேசுறாங்க, ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகல. என் புள்ள அமுதன் உயிர் இழந்திருக்கான். போதை பொருள் யூஸ் பண்ண பிள்ளைங்களை காட்டி கொடுத்ததுனால என் பிள்ளைய அடித்து கொன்னுட்டாங்க. உதயநிதி சார் வந்து குரல் கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் நின்று என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். அவரு என் புள்ள வந்து நல்ல புள்ள, பொய் பேசுறாங்க, ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகல, எதுவுமே பண்ணலை, காலேஜ்லேருந்து வெளியே போகலை. வேற பிரச்சனை, சமையல்காரங்கள கூட சின்ன பிரச்சனை நடந்ததுக்கு என் பிள்ளைய கூப்பிட்டு ஹாஸ்டல் நிர்வாகம், காலேஜ், இந்துஸ்தான் காலேஜ், ஏன் கஞ்சா விற்கிறான் போறான்னு கேட்டதை என் புள்ள சொல்லிட்டான், எல்லா பேர்த்தையும் சொல்லிட்டான். நான் ஏன்பா சொன்னேன், சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கேட்டாங்கம்மா, நான் உண்மையை சொல்லிட்டேன்னு சொன்னேன். இந்த விஷயம் ரூமுக்குள்ளதான் இருக்கும், நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம்னு சொன்னவங்க சொல்லிட்டாங்க. என் புள்ள ஒரு பிள்ளைய எடுத்துட்டு போய் 20 பேர் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, கத்தி பின்புறம் குத்தி சாவடிச்சிருக்காங்க. இது எப்படி கோஷ்டி பிரச்சனைன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. எங்களை கேட்காம ஒரு பையனை 20 பேர் அடிக்கிறது, இது எப்படி 2 டீமுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கும்? அதை சொல்லணும். பள்ளித்துறை கல்வி அமைச்சர் பேசுனதுக்கு நான் மிகவும் கண்டனம் தெரிவிக்கிறேன். அவர் விசாரிச்சுட்டு எங்கள்கிட்ட கேட்டுட்டு பேசிட்டு அவர் பதில் சொல்லியிருக்கணும். ஏன் அப்படி சொன்னார்? இதெல்லாம் போய் பாருங்கண்ணா. பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டு துரிதமாக அந்த மாணவனோட உயிர் பலி, இங்கே பலி தான் நடந்திருக்கு உண்மையை சொன்னால்,
அந்த உயிர் பலிக்கு நிரந்தர தீர்வை காண்ற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு டைரக்ஷனை வந்து நியூவாக ஒரு சினாரியோ செட் பண்ணுறீங்களா, அதிலிருந்து விலகி உண்மையாக அங்கே என்ன நடந்திருக்கு, எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் அங்கே நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்களை தீர ஆராய்ஞ்சு அதில் போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து ஆராய்ஞ்சு விசாரணை நடத்தி நீங்கள் வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை அந்த மாணவனோட ஆன்மா சாந்தி அடையணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த உயிர் பலிக்கு வந்து சரியான ஒரு டைரக்ஷனில் விசாரணையை நடத்தி அந்த மாணவனோட உயிரிழப்புக்கு வந்து நீங்கள் ஒரு நியாயம் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் அந்த கொலை சம்பவத்தில் இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் வெறுமனே வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து உள்ளதுக்கி போடுறதுனால எந்த ஃப்யூச்சரில் நடக்க போகிற எந்த இது மாதிரியான சமூக விரோத செயல்கள்ல இருந்து இந்த சமுதாயத்தை நீங்கள் மீட்டெடுத்துட முடியாது. காரணம் என்னன்னா, இது ஜஸ்ட் 2 பேருக்கு இடையில நடந்த சண்டையால் நடந்த கொலை நீங்கள் பதிவு பண்ணிட்டு போறீங்க. அப்போது அங்கே கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம் கிடைக்காம போகுது. அங்கே ஏதோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஏதோ நடந்திருக்கு, அந்த விஷயத்தை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க. இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்கலை, காலேஜ்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க. ஒரு வேளை இல்லை, இது மாதிரி வந்து போதைப்பொருள் சம்பந்தமான விஷயத்தால தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு ஒரு வேளை வந்து நிரூபிக்கப்பட்டால் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும், எல்லா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்தப்படலாம்ல. இது மாதிரி இதுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்குனே ஒரு டீம் அங்கே செட் செய்யப்பட்டு ஃப்யூச்சரில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் தடுக்கப்படலாம்ல. ஏன் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டைரக்ஷனை மாற்றுறீங்க? எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, சரி திரும்ப வந்துட்டு இல்லை உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்குன்னா திரும்ப ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்கள். அந்த ரீஇன்வெஸ்டிகேஷனில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த டைரக்ஷனில் வந்து இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்கள். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. எடுத்த உடனே வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுற மாதிரியும் இல்லை உங்கள் அரசுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அங்கே ஒரு உயிர் போயிடுச்சுன்னா 2 பேருக்கு இடையில நடந்த கோஷ்டி பூசலால் சண்டையால் வந்து யாரோ ஒரு மாணவன் அதாவது அதிகமாக தாக்கப்பட்டு படுகாயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படலை, அவன் இறந்து போயிட்டான். ஒரு குடும்பம் ஒரு உயிரை இழந்திருக்கு. அவங்க ஆசாசியாக வந்து பெற்று வளர்த்து அவனை வந்து அந்த பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் அடுத்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போவான், குடும்பத்தை காப்பாற்றுவான்னு பெரும் கனவோடு இருப்பாங்கண்ணே. இது மாதிரியான ஒரு உயிரிழப்பு இன்னொரு குடும்பத்துக்கு நடந்துடக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் அதில் அக்கறை செலுத்த வேணாமா? எப்படி சிம்பிளாக இது மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிட்டு நீங்கள் உங்களால் கடந்து போக முடியும்? இதுதான் நீங்கள் சொன்ன மாற்றமா? அதுக்கு நீங்கள் யூடியூபராகவே இருந்திருக்காங்க. நீங்கள் யூடியூபராக இருக்கப்போ இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கெல்லாம் எதிராக நிறைய விஷயங்களை பேசுவீங்க. நானே வந்து சூப்பராக பேசுகிறாங்களே, நீங்கள் வந்து இந்த தாவிகளை சேர்ந்தப்போ பரவாயில்லையே, நம்ம அண்ணன் இதில் சேர்ந்துருக்காரு, பரவாயில்லையே, நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன், நல்ல கருத்து சிந்தனை உள்ள ஒரு மனுஷன் வந்துட்டு இந்த கட்சியில் சேர்ந்துருக்காரு, ஓகே பரவாயில்ல, ஒரு ஆளை சரியான ஆளை கண்டுபிடிச்சிட்டோம்னா சந்தோஷப்பட்டிருக்கேண்ணே. நீங்கள் ஒரு நல்ல யூடியூபர்ண்ணே. இந்த சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமங்களையும் அந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களையும் யூடியூப்பில் இருக்க நல்ல ஒரு யூடியூபராக சூப்பராக பேசிகிட்டு இருந்தீங்களே. அரசு எதிர்த்து அரசு செய்கிற வந்து சமூக விரோத செயல்கள்லையோ இல்லை வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுற விஷயங்களையும் வந்து சூப்பராக பேசுவீங்களே. இன்றைக்கி எங்கே நான் போச்சு அந்த அறிவு, அந்த உங்கள் சிந்தனெல்லாம்? இன்றைக்கி மக்கள் உங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இன்றைக்கி ஒரு மினிஸ்டர் ஆக்கி நீங்கள் நல்லது செய்ய மாட்டீங்களான்னு உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல செயலாக்கத்தை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க மக்கள். நீங்கள் என்னென்னா இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டு ஈஸியாக கடந்து போகிறீங்க. இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றம்ண்ணா. நீங்கள் மாற்றம்னு சொன்னது இப்போது நீங்கள் செஞ்ச இந்த செயல் மூலயமா எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குண்ணா. உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நன்றி.